இன்கம், மணி, கேஷ், துட்டு என்ன வேணா சொல்லலாம். அதை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விஷயம் நீங்க பண்ணவே கூடாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, பணத்தை சேவிங் அக்கௌண்ட்ல சேவ் பண்ணி வைக்கிறது. சேவிங் அக்கௌண்ட்ல பணத்தை வச்சிருந்தா செலவு தான் பண்ணுவோம், கண்டிப்பா சேவ் பண்ண மாட்டோம். ஸோ சேவ் பண்றதுன்னு வந்துட்டா சேவிங் அக்கௌண்ட்ல பணத்தை வைக்காதீங்க. நம்பர் 2, இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணாதீங்க. ஷேர் வாங்குறதா இருந்தா ஸ்பிளிட் பண்ணி பண்ணுங்க. ஒரே ஷேரை வாங்காதீங்க, ஒண்ணுக்கே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ டிவர்சிஃபை பண்ணி நிறைய இடத்துல, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, ஷேர்ல போடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒண்ணுலயே பண்ணாதீங்க. நம்பர் 3, கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த கிரெடிட் கார்டுக்கு எகெயின்ஸ்டா லோன் வாங்கி ஒரு ஹியூஜ் டெப்டுக்குள்ள போயிடாதீங்க. அது வந்து கண்டிப்பா லைஃபையே புரட்டி போட்டுரும். நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டெப்டை வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க, மெயினா லோன் போகாதீங்க. நம்பர் 4, இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பணம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த பணம் போனாலும் லூஸ் ஆனாலும் அந்த பணத்தை நீங்க விட்டுட்டாலும் உங்களால லைஃபை மேனேஜ் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி கையில இருக்கிற அத்தனையையும் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் அந்த பணம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால லைஃப்ல மீண்டு எந்திரிச்சு வரவே முடியாது. வரலாம், பட் ரொம்ப லேட் ஆகும். நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ்ல போயிருவீங்க. ஸோ இந்த 4 விஷயத்த பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணக்கூடாது. This is Cynthia signing off. Thanks for watching.